இன்றைக்கி வந்து உச்சநிலை கிச்சநிலையெல்லாம் பேசுகிறாங்கல்ல, சரிங்களா? அவன் எவ்வளோலாம் எச்ச வேலைலாம் செஞ்சுட்டு வந்து உச்சநிலைக்கு அடைஞ்சான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தம்பி எஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நடிகர்களை வந்து வீழ்த்துற அந்த வேலையை வந்து சதி வேலையை செய்து வீழ்த்துற வேலையை வந்து விஜய் தான் செஞ்சுருக்காரு. அது கடந்த நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது தலை அஜித்துக்கு என்ன நடந்ததோ அதை விட கொடுமைகள்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் வந்து செஞ்சுருக்கிறாருன்றது தான் உண்மை. சிவகார்த்திகேயனுடைய மேட்ரு இப்போ ரஜினிகாந்த் அவர்களையும் சிவகார்த்திகேயன் அவர்களையும் தாக்கி பேசணும்னு சொன்னால் உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு போயிடுச்சுன்னா போதும், வேறு லெவலில் பேசுவானுங்க. சிவகார்த்திகேயன்லாம் ஒரு நடிக்கே லாய்க்கு இல்லைன்னு பேசுவானுங்க. ரஜினிலாம் ஒரு நடிகராங்க அப்படின்னு பேசுவானுங்க. துப்பாக்கி எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மிஞ்சி வளர்ந்துட்டான் என்னுடைய சபார்டினேட் தான், எனக்கு பின்னாடி தான் அவர் ஒரு நாசுக்காக காட்டுறது, எனக்கு என்ன சபார்டினேட் பண்ணி காட்டுறது, தனக்கு சம போட்டியால் தான் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ உங்களுக்கு தெரியும், கதாநாயகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டுன்ற ஒரு அமைப்பே வச்சுருக்கிறானுங்க. அந்த ரூட்டோட அமைப்பு என்ன, ஃபுல்லாக மாமாவில் தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அதை பார்க்குறவனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் தான். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எச்சரிக்கை உணர்வோடு வாக்களிங்க. ஒரு தற்கூரி கூட்டத்தை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே இவன் இவ்வளோ பண்ணுறான்னு சொன்னால், நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவான்றதை பாருங்கள். சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் விஜயை பற்றி தான் பேச போகிறோம் இந்த காணொலியில். அதில் வந்து எஸ்கேவுக்கு என்னெல்லாம், சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னெல்லாம் இடையூறு கொடுத்தார் விஜய்ன்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது தேர்தலோட உச்சக்கட்ட நேரம். எஸ்கேவோட ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் இந்த காணொலிக்கு அசம்பிள் ஆகிடுங்க. இன்றைக்கி நாம் பேச போகிற சப்ஜெக்டே என்னென்னா, விஜய் எஸ்கேவை அழிக்க நடத்திய சதிகள் குறித்து பேச போகிறோம். முதற்கட்டமாக உங்களுக்கு தெரியும், இதை நான் மீண்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக எஸ்கே ரசிகர்களுக்கு இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. காரணம் என்ன, தம்பி எஸ்கே வந்து எப்படி வந்து சினிமாவில் வந்து தன்னை வந்து ஆளுமைப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி வந்து உச்சநிலை கிச்சநிலையெல்லாம் பேசுகிறாங்களே, சரிங்களா? அவன் எவ்வளோலாம் எச்ச வேலைலாம் செஞ்சுட்டு வந்து உச்சநிலைக்கு அடைஞ்சான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தம்பி எஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடின உழைப்பாளி, கஷ்டப்பட்டு சாதாரண இடத்துல வந்து மெல்ல 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 வந்து ஒரு மேடை நிகழ்ச்சி நடத்தி, அதுக்கு பிறகு வந்து விஜய் டிவிக்கு வந்து இது நிகழ்ச்சி மூலமாக தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஒரு படமாக சின்ன சின்ன வந்து துணை நாயகன் கேரக்டரை கூட வந்து தனுஷோடு நடித்தது, இதெல்லாம் அவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதை மீண்டும் நான் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஆனால் அதே சமயத்தில் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா ஆளுமையாக இன்றைக்கி வந்து தம்பி எஸ்கே இருக்கிறாருன்னா, அப்போ பின்புலத்தை கொஞ்சம் பேசி தான் ஆகணும் இல்லையா, நேரடியாக போக முடியும். அதுக்காக தான் நான் பேசினேன். மற்றபடி எஸ்கே ரசிகர்கள் போர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது தெரியாத பலருக்கும் கூட இந்த செய்தி போகட்டும். ஒரு சாதாரண ஒரு டிவி ஆங்கராக இருந்து இன்றைக்கி எப்படி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ஒரு உச்ச நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உச்சமான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணப்படக்கூடிய ஒரு நடிகராக வந்து நம்ம எஸ்கேவை இன்றைக்கி பார்க்க முடியும். அதனால் வந்து இதை சொன்ன உடனே நீங்கள் உடனே வந்து ரஜினி இடத்த பிடிச்சிடுவாரா, இல்லை இவர் இடத்த பிடிச்சிடுவார், இடத்த பிடிக்கிற வேலைலாம் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அவருக்கான ஒரு உச்சநிலை இடம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவுக்கு இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அந்த பிரகாசமான பாதையில் அவர் பயணிக்கிறாரு. நாம் வந்து இப்போ பேச வரணும்னா, அவரை எப்படியெல்லாம் வந்து சதி பண்ணாங்க வீழ்த்துறதுக்கு, யார் சதி பண்ணாங்க, விஜய் பண்ணார். விஜய் தவிர வேறு யாரும் பண்ணக்கூடிய சினிமாவிலே வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து இடையூறு கொடுக்கறது, இல்லை சதியின் மூலம் வீழ்த்துவது, இதெல்லாம் வந்து பார்த்தா முழுக்க பண்ணது வந்து சினிமாவில் பண்ணது வந்து விஜய் மட்டுமே தான். எம்ஜிஆர் பண்ணாரா, பண்ணலை. ரஜினி பண்ணாரா, பண்ணலை. கமல் பண்ணாரா, பண்ணலை. சிவாஜி பண்ணாரா, பண்ணலை. இப்படி யாருமே பண்ணலை. ஆனால் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்த ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மற்ற நடிகர்களை வந்து வீழ்த்துற அந்த வேலையை வந்து சதி வேலையை செய்து வீழ்த்துற வேலையை வந்து விஜய் தான் செஞ்சுருக்காரு. அது கடந்த நிறைய உதாரணங்கள் இருக்குது. அது தலை அஜித்துக்கு என்ன நடந்ததோ அதை விட கொடுமைகள்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் வந்து செஞ்சுருக்கிறாருன்றது தான் உண்மை. இப்போது நான் சொல்ல போகிறதுக்கிட்ட, அவர் தொடர்ச்சியாக அவருடைய படிப்படியாக வளர்ச்சியில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கன்ற அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அவருடைய ஏறுமுகம் தான் சிவகார்த்திகேயனுக்கு. அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் அந்த பட்டியலில் அவரும் கூட வந்துடுறாரு. ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து படத்துக்கு வருமானமே இருக்குன்னும் போது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்க தானே செய்யும். 100 கோடி லாபம் ஈட்டுதுன்னா அப்போ கணிசமாக வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பெறக்கூடிய நடிகர் அந்த பட்டியலில் வந்து சிவகார்த்திகேயன் வராரு. அவருடைய வளர்ச்சியை அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த டான், அதுக்கப்புறம் வந்து டாக்டர், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது
ஃபேன் பேஸ் வந்து பெரிய லெவலில் க்ரியேட் ஆகுது. இதுதான் இங்கே முக்கியமானது. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ரசிகர், ரஜினி அவர்களுக்கு ரசிகர் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு நடிகருக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விஜய்க்கு வந்து ரசிகர் ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இயற்கையாகவே வருது. அது ஃபேப்ரிகேட் பண்ணல, இயற்கையாகவே வந்து ரசிகர்கள் வந்து மெல்ல மெல்ல வராமல் இப்போ ஃபேன் பேஸ் அதிகமான உடனே அது விஜய்க்கு உறுத்தலாக இருக்குது. அப்போ வந்து என்னெல்லாம் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கமாக செய்யக்கூடிய அந்த பிஆர் ஒர்க்கை வச்சு இந்த கூட ஒருத்தனை வச்சுருக்கான்ல ஒரு மாமா பையன் அந்த ஜெகதீஷ்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூட்ன்ற ஒரு அமைப்பு மூலமாக வச்சு அதில் வந்து விஜயோட ஃபேன்ஸை அனுப்பி படம் பார்க்க வைக்கிறது. சிவகார்த்திகேயன் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறது, படம் வேஸ்ட்டு, நல்லா இல்லை, சரியில்லை, போர், எப்படி சில வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அவன் படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் வச்சு சிவகார்த்திகேயனை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பல சம்பவங்கள் வந்து தியேட்டர்கள் வந்து பண்ணுறாங்க. இதை தான் ஒரு தடவை சிவகார்த்திகேயன் கூட பேசியிருப்பார். ரெமோவோட அந்த ஆடியோ லஞ்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரொம்ப கதறுவார், அதை ரொம்ப சவுண்டு கொடுத்து பேசுவார். ஸோ திட்டமிட்டு என்னை அழிக்க சதி நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸோ அது மாதிரி வந்து எதுக்காகனா அப்போ அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு வகையில் புரிஞ்சிக்கிறது. இவர் தனுஷை சொல்கிறாரு, அவரை சொல்கிறார். இவர் சிவகார்த்திகேயன் வந்து உள்ளபடியே வந்து அவர் யார் சொன்னால் விஜயோட ரசிகர்கள் தான் இந்த ரூட்டுன்ற அமைப்பை வச்சு நடத்தி அதன் மூலமாக வந்து சிவகார்த்திகேயனுடைய கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணணும், கேரக்டர் அசாசினேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளர் ஒரு பிரச்சனை சொன்ன உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாக எடுத்து பேச வேண்டிய அந்த டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயோட ரசிகர்கள் தான். சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசினா குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த 3 குரங்குகளை வச்சு உடனே அந்த விஷயத்தை வந்து பெரிய பூதாகரமாக வந்து பேசுனது. ஸோ இதெல்லாம் வந்து விஜயோட அந்த ரூட்டுன்ற அந்த அமைப்பு தான் வந்து பண்ணுறாங்க. வேலைக்காரன் படம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இவருடைய வந்து பார்த்திங்கன்னா மெர்சல் படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. மெர்சல் அப்போவும் இந்த மாதிரியான வந்து சதி வேலைகள்லாம் நடந்தது. வேலைக்காரன் படம் வந்து ஃப்ளாப்பு, அது வேஸ்ட்டு, சரியில்லை, நாங்கள் தூங்கிட்டோம், போர் அடிக்குது, இது காப்பி, அப்படி ஏதாவது படத்தை பற்றி மோசமான ஒரு வந்து ரிவ்யூஸை வந்து பேச வைக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து நீங்கள் ஏதோ தியேட்டரில் வெளியில் வரக்கூடிய அந்த வியூவர்ஸை மட்டுமே கிடையாது, படம் பார்க்குற அந்த வியூவர்ஸோ அந்த வந்து அவங்க மட்டுமே கிடையாது, இந்த ரிவ்யூ கொடுக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக அந்த 3 குரங்குகளை வச்சு நிறைய பேசியிருக்கானுங்க. சிவகார்த்திகேயனுடைய மேட்ரு இப்போ ரஜினிகாந்த் அவர்களையும் சிவகார்த்திகேயன் அவர்களையும் தாக்கி பேசணும்னு சொன்னால் உடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு போயிடுச்சுன்னா போதும் வேறு லெவலில் பேசுவானுங்க. சிவகார்த்திகேயன்லாம் ஒரு நடிக்கவே லாய்க்கு இல்லைன்னு பேசுவானுங்க, ரஜினிலாம் ஒரு நடிக்கிறாங்க அப்படின்னு பேசுவானுங்க. ரஜினி நடிக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து பள்ளிக்கூடம் ஸ்கூலு கூட ஏன் பிறந்தே இருக்க மாட்டானுங்க இவனுங்க, அந்த மாதிரி நபர்கள் இவனுங்க. ஆனால் வந்து ரஜினிகாந்த்லாம் ஒரு நடிகனான்னு கேட்பானுங்க. அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து தலை அஜித்தே வந்து இவங்க வந்து பிஆர்டி மூலமாக காலி பண்ணும்போது சிவகார்த்திகேயன் எந்த மூலைக்கு அப்படின்ற நினைப்பில் வந்து ஆனாலும் சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி ஒரு என்ன சொன்ன அவருடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இதனாலலாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஆனாலும் கூட எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். தேர்தல் நேரம் இது. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பீங்க, சார் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்களா நியாயமாக சார், துப்பாக்கியே தூக்கி அவர்கிட்ட கொடுத்தார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதில் உள்நோக்கம் இருக்குது. துப்பாக்கி எதுக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மிஞ்சி வளர்ந்துட்டான் என்னுடைய சபார்டினேட் தான், எனக்கு பின்னாடி தான் அவர், இது நாசுக்காக காட்டுறது. எனக்கு என்ன சபார்டினேட் பண்ணி காட்டுறது, தனக்கு சம போட்டியாளனாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக சபார்டினேட் பண்ணி காட்டும்போது கேட்டால் இப்போ இனிமேல் நீங்கள் இதை பார்த்துங்க நான் வந்து அரசியலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால் தனக்கு வந்து சபார்டினேட் பண்ணி காட்டுறது. இப்போ பல முறை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜய் அப்ரோச் பண்ணி அவர் படத்தில் கேட்கும்போது விஜய் எதுக்காக அவாய்ட் பண்ணுறாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் போய் நம்ம நடிச்சிட்டோம்னா அப்போ சம போட்டியாளர்ன்றது போயிட்டு அவருக்கு வந்து சப்பார்டினேட்னு ஆகிடும். அதனால் தான் படையப்பா படத்தில் அப்பாஸுடைய கேரக்டருக்கு வந்து விஜய் தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பார்டினேட் மாதிரி ஆயிடுவோமோ, ஈக்குவல் சம போட்டியாளர்கள் நம்ம எடுத்துக்க மாட்டாங்க, மக்கள் வந்து ரொம்ப நம்ம டம்மி பண்ணுற மாதிரி ஆயிரும், அதனால் அந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. அது எல்லாருமே சமகாலத்தில் பண்ணுறது தான். அதை வந்து அவர் பண்ணும்போது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து அந்த வாய்ப்புகளை சிவகார்த்திகேயன் பெருந்தன்மையாக வந்து நடிக்கிறாரு, துப்பாக்கி வாங்குற கட்சி நடிக்கிறாரு. அப்போ இவர் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் ஏதோ பெரிய பாஸ் மாதிரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் கட்டினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ப்ராட் மைண்டடாக ஒத்துக்கிட்டார்.
ஒரு ஷார்ட் மைண்ட் கிடையாது சிவகார்த்திகேயனுக்கு, அதனால் ஒத்துக்கிறாரு. ஆனால் உள்நோக்கம் இருக்குன்ற நான் அந்த துப்பாக்கி கொடுத்ததுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால நம்ம படம் ஓடணுன்றதுக்காக கூட அந்த வேலையை செய்ய முடியும், செய்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கேட்டிங்கன்னா துப்பாக்கி கொடுத்துறாரு அப்படிலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ துப்பாக்கி கொடுக்குறாரு, ஃபேன் பேஸ் இவருக்கு கிரியேட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச பிறகு தானே கொடுக்குறாரு இல்லையா? ஏன் அந்த துப்பாக்கி வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட கொடுக்கூடாதா? அந்த துப்பாக்கி வேற யார்கிட்டயும் தனுஷ்கிட்ட கொடுக்கூடாதா? இன்றைக்கி தனுஷ் வந்து சிம்பு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம அளவு பின்னாடி இவங்களாம் ஜூனியர். சிம்புக்கெலாம் வந்து சிவகார்த்திகேயன் ஜூனியர், தனுஷுக்கு ஜூனியர், எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனாலும் இன்றைக்கி வந்து அவங்களோட கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இன்றைக்கி வந்து விஜய் இன்றைக்கி இடத்த காலி பண்ணனா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து போய் வந்து அகாமடேட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது, அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே சிவகார்த்திகேயனோட உழைப்பு இருக்குது. நல்லா கவனமாக கேட்டுங்க. இத்தனையும் கிடையாது, இதுக்கு பல காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயனுடைய அந்த டெடிகேஷன் இருக்குது, அர்ப்பணிப்பான உழைப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வெற்றி, சிவகார்த்திகேயன் வெற்றிக்கு வந்து காரணமே வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு தெரியும், கதாநாயகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டுன்ற ஒரு அமைப்பே வச்சுருக்கிறானுங்க. அந்த ரூட்டோட அமைப்பு என்ன, ஃபுல்லாக மாமாவை தான் பார்த்துட்ருக்குறானுங்க. அதை பார்க்குறவனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் தான். ஆனால் அதில் உடன்படாத நடிகைகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்படி தான் பிரியங்கா மோகன் இந்த டாக்டர் படத்தில் டான் படத்தை நடித்தாங்கல்ல, பிரியங்கா மோகன் சிவகார்த்திகேயன், அவங்கள கூப்பிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க முடியாதுன்ட்டாங்க, அந்த அமைப்பில் நான் வரமாட்டேன்ட்டாங்க, மெம்பர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் பண்ணானுங்க விஜயோட ரசிகர்கள். அதுவும் வந்து சிவகார்த்திகேயனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் எப்படி வந்து டேமேஜ் பண்ணுமோ வந்து மார்பிங் பண்ணி அப்படிலாம் பண்ணானுங்க. அவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம். பிரியங்கா மோகன் வந்து கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட்டே போயிட்டாங்க பாவம். நல்ல திறமையான நடிகை, நிறைய வாய்ப்பு வந்துருக்கணும் அவங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் இஷ்டத்துக்கு வரலன்றதுனாலேயே அந்த ரூட்ன்ற அமைப்புக்கு உள்ளே வந்து மெம்பர் ஆனால் என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலைன்னு சொன்ன உடனே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிட்டானுங்க தமிழ் சினிமா. அவங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபீல்டை விட்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால் சிவகார்த்திகேயனை வந்து அழிக்க நடந்த சதி விஜய் மூலமாக. இப்போது தேர்தல் நேரம், தேர்தல் களம். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எச்சரிக்கை உணர்வோடு வாக்களிங்க. ஒரு தற்கூரி கூட்டத்தை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே இவன் இவ்வளோ பண்ணுறான்னு சொன்னால் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவான்றதை பாருங்கள். அதனால் கவனமாக வாக்களிக்கணும். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.